கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் கொடுத்த அந்த நாளிலே அவர் தம்முடைய வசனத்தை நமக்கு விளக்கி இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு நம்மை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு தகுதியில்லாத நம்மை, பாவமான மனிதனாகிய நம்மை அவர் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்மை காத்து கொண்டு அப்படியே அவர் நம்மை விட்டு விடவில்லை. அவர் செய்ததான மகத்துவமான ஒரு காரியம் என்று சொன்னார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே நம்மையும் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் உன்னதங்களிலே இருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இப்பொழுது பிதாவுடைய வலசுபாரத்தில் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள், அதுதான் மிக முக்கியமானவர். எல்லாரும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடியதான காரியம் என்னென்றால், அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவரோடு கூட எழுப்பியிருக்கிறார். தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்மையும் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய அறிதற்கரியதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பூமியில தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தஸ்து எங்கே இருக்கிறது? நம்முடைய ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், we are par with God. தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் இருக்கிறோம். நம்முடைய கால்கள் ஒருவேளை பூமியிலே இருக்கலாம், ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடம் உன்னதமான இடம். அப்படிப்பட்டதான ஒரு மனநிறைவு இருக்க வேண்டும், எண்ணங்கள் இருக்க வேண்டும். நான் ஒரு சாதாரணமானவன் அல்ல, நான் தேவனாலே எழுப்பப்பட்டவன். அவரோடு கூட எழுப்பப்பட்டு பரலோகத்தில் வானத்தில் தேவனோடு கூட அவர் எங்கே இருக்கிறாரோ உன்னதங்களிலே அவரோடு கூட இருக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்டஸை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்டஸை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு பூச்சி புழு என்று சொல்லாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஒரு நல்ல உயர்நிலையில் உன்னதங்களிலே இருக்கக்கூடியவர்கள் என்கிறதான மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இயேசு என்ன செய்கிறாரோ அதை நாமும் செய்ய முடியும். அவர் அங்கிருந்து கொண்டு நமக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியாக நாம் இந்த பூமியிலே உன்னதங்களிலே பெற்றுக்கொண்ட அதிகாரத்தின்படியாக செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நீர் கிறிஸ்துவோடு கூட எங்களை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகத்துவமான ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.